12 திருமுறைகளிலேயே 11ஆம் திருமுறை படிக்க படிக்க இனிமையாயிருக்கின்ற ஒரு அற்புதமான சிறந்த பாடல்கள் நிறைந்தது 11ஆம் திருமுறை. இந்த 11ஆம் திருமுறையை அருளிய அருளாளர்கள் 12 பேர். இந்த 11ஆம் திருமுறைக்கு இருக்கின்ற சிறப்பு என்னவென்றால், நான் சுமார் ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்வது உண்டு. திருமுறையை அருளிய அருளாளர்கள் 26 பேர் என்று சொன்னவுடனே என்னை பார்ப்பார்கள். திருமுறையை அருளிய அருளாளர்கள் 26 பேர் என்ன தப்பாக சொல்கிறாரேன்னு பார்ப்பீங்க. மேலே இருந்து பார்த்தான் பெருமான். இந்த திருமுறையை அருளிய அருளாளர்களாக இருக்கிற 26 பேருக்கும் இருக்கிற பேரையும் புகழையும் பெருமையும் பார்த்த பெருமான் இவர்களோடு ஒருத்தராக இருக்கணும்னு மிகவும் விருப்பப்பட்டு தான் எழுதிய ஒரே ஒரு சிபாரிசு கடிதத்தை கொண்டு வந்து 11ஆம் திருமுறையில் முதல் பாடலாக சேர்த்து தானும் அந்த 27 பேரில் ஒருத்தராக சேர்ந்து கொண்டார். அவ்வளவு பெருமையுடையது இது. 27 பேருக்கு ஒரே ஒரு பாட்டு தான் கொண்டு வந்தார் பெருமான். அது சிபாரிசு கடிதம். இந்த சிபாரிசு கடிதத்தை தொடங்கி வச்சதே பெருமான் தான். நல்ல அதில் ரொம்ப யுத்தியாக ஒன்று செய்தார். அருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம், பொருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம். அருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம், பொருளுக்கு ஒரு சிபாரிசு கடிதம். பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க முறை என்று உமாபதி சிவாச்சாரியார் எழுதினது, பெருமான் எழுதினது. உமாபதி சிவாச்சாரியர் அது அருள் கொடுக்க முத்தி கொடுப்பதற்காக எழுதியது. கடைசி வரும் முத்தி கொடுக்க முறை என்று வரும். அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்ற கொடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு பெத்தான் சாம்பானுக்கு பேதம் அற தீட்சை கொடுத்து முத்தி கொடுக்க முறை. இதுதான் பாட்டு. அதில் பெருமான் ஒரு இக்கு வச்சார். அந்த பெத்தான் சாம்பான் ஒரு விறகு வெட்டி அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். அவருக்கு நீ பேதம் அறங்கிறார், நீ வித்தியாசம் பார்க்காத. அவன் அந்த முத்தியை பெறுவதற்கு தகுதியானவன். முத்தியை கொடுப்பதற்கு தீட்சைகள் பெற்றிருக்க வேண்டும். இதில் பெருமானும் உமாபதி சிவாலயா சொல்கிற போது முத்தி கொடுத்து தீட்சை கொடுத்து உடனே முத்தியையும் கொடுத்துருந்தார். தீட்சை கொடுத்து முத்தி கொடுக்க முறையினர். இது 4 வரி பாட்டு. இதே 4 வரி பாட்டு பெருமான் எழுதினார். அடுத்தது பொருள் கொடுக்கறதுக்காக ஒரு பாட்டு எழுதினார். பொருள் கொடுக்க, அதுதான் 11ஆம் திருமுறையில் முதல் பாட்டு. அதுக்கு பேர் திருமுக பாசுரம்னு பேர். திருமுக பாசுரம் அதான் நீங்கள் நூலில் பார்த்தா போட்டிருக்கும். திருமுகம் அப்படின்னா பெரியவங்க சின்னவங்க எழுதுறதுக்கு பேர் திருமுகம்னு பேர். சின்னவங்க பெரியவங்களுக்கு எழுதுறதுக்கு பேர் விண்ணப்பம்னு பேர். பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்டு விண்ணப்பம். பெரியவங்களுக்கு நம்ம எழுதணும். ஆனால் பெரியவராயிருக்கிற பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எழுதுகிற போது அதுக்கு எழுதினத்துக்கு பேர் திருமுக பாசுரம்னு பேர். இன்னொன்று திருமுகம் திருப்பாசுரம்னு ஒன்று உண்டு. திருமுக பாசுரம் இதுக்கு பேர். திருப்பாசுரம்னு ஒன்று உண்டு. அது எதுன்னா, அங்கே அனல்வாதம் புனல்வாதத்தில் வாழ்க அந்தனர் பாடினார்ல, அதுக்கு பேர் திருப்பாசுரம்னு பேர். இது இந்த சிபாரிசு கடிதத்துக்கு திருமுக பாசுரம்னு பேர். திருமுகம் மறுபடியும் சொல்ற, திருமுகம் என்றால் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு எழுதுவது, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு எழுது விண்ணப்பம்னு பேர். விண்ணப்பம் அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு கடிதத்தில் ஒரு முறை உண்டு. அப்பாவுக்கு பெரியவங்களுக்கு எழுதுகிற போது தேவரீர்னு எழுதுவாங்க. பார்த்தீங்கன்னா தேவரீர் அவர்களுக்குன்னு எழுதுவாங்க பெரியவங்களுக்கு கடிதம் எழுதுகிற போது.
சின்னவங்க எழுதுகிற போது அன்புக்கு உரிய அப்படின்னு எழுதுவோம் எல்லாம். அது மாதிரி இந்த திருமுகப்பாசுரம், திருமுகம் என்றால் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு எழுதுறது. இந்த முத்தி கொடுக்க எழுதின பாட்டு இருக்குதே, அது 4 வரி தான், அது முத்திக்கணும். ஆனால் இந்த பாசுரம் இருக்குதே, திருமுக பாசுரம், சேரமான் பெருமான் நாயனாருக்கு எழுதியது. அவர் பானபத்திரனுக்கு பணம் கொடுக்கும்பான்னு எழுதினார். அதான் சிபாரிசு. இப்போ பாருங்க, முத்தி கொடுக்கணும்னா 4 வரி எழுதுனா போகிறோம், பணம் கொடுக்கணும்னா ஒரு 4-5 வரி சேர்த்து தான் எழுதணும்னு பெருமாளுக்கே தெரியுது. அதனால தான் அதை 12 வரியாக எழுதினார். அது முதல் பாடல் திருமுக பாசுரம்ங்கிறது. மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால் நிற வரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆளவாய் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்கொன்மு படியன பாவலருக்கு உரிமையின் ஒளிதிகள் குருமா மதிப்புரை குளவிய குடைகள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே. இதுதான் அந்த பாசம். 12 பாசம் இந்த பாசுரம்.